ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேலைவாய்ப்பு துறையில் புதிதாக ஆன்லைனில் எப்படி பதிவு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. tnvelaivaaipu.government.in இந்த வெப்சைட்டுக்கு போனால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம புதுசாக அப்ளை பண்ண நியூ யூசர் அப்படின்ட்டு இருக்கும். அது கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி பேஜில் ஐ அக்ரி அப்படிங்கிறது கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு தேவைப்படும் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டு 10th 12th டிகிரி இது தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் பேர் டைப் பண்ணிங்க. ஃபாதர் நேமில் உங்கள் அப்பா பேர் சரியான ஸ்பெல்லிங்கில் டைப் பண்ணிங்க. அடுத்து ஜெண்டரில் ஆணா பெண்ணாங்கிறத சூஸ் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிங்க. இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி போட்டுக்குங்க. இமெயில் ஐடி கட்டாயம் போடணுன்னு அவசியம் இல்லை, இருந்தால் போட்டுக்கலாம். அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க. அதில் ரேஷன் கார்டு கொடுத்துக்குங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குறாங்க. ரேஷன் கார்டுடைய நம்பர் கொடுத்துக்கலாம். அடுத்து யூசர் ஐடி க்ரியேட் பண்ணணும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் பேர், ஸ்பெஷல் கேரக்டரு, நம்பர் இந்த மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபேவரட் கலர் கேட்குது, அது ஏதாவது கொடுத்துக்கலாம். அடுத்து இமேஜ் கோடு, கேப்சா கோடு எப்படி இருக்கோ அதை டைப் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க. உங்கள் ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே ரைட் சைடில் மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் சரியாக டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். இதில் ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணதெல்லாம் இதில் ஆட் ஆகிடும். அது இல்லாமல் அடுத்து மதர் நேம் கேட்குறாங்க. மதர் நேம் உங்களுடைய அம்மா பேர் கொடுத்துக்குங்க. கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையான்னு கேட்குறாங்க. அது என்னங்கிறத கொடுத்துக்கிட்டு ரிலீஜியன் நீங்கள் எந்த ரிலீஜியனோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ரைட் சைடில் சப்காஸ்ட் கம்யூனிட்டி ஐடி செலக்ட் பண்ணிக்கிட்டு எந்த கேஸ்ட்டில் வர்றீங்களோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நம்பரை பார்த்து டைப் பண்ணிக்கிட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த அதிகாரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரூரல் ஏரியாவில் இருக்கீங்களா, அர்பன் ஏரியாவில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடலாம். இதில் அட்ரஸ் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அதில் உங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரி அல்லது உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி பார்த்து டைப் பண்ணிங்க. டோர் நம்பரு, தெரு பேர், உங்கள் ஊர் பேர் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களோ அதை டைப் பண்ணிக்கிட்டு அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நீங்கள் 2 கேட்பாங்க. ஒன்று சென்னைன்னு இருக்கும், அடுத்தது உங்கள் டிஸ்ட்ரிக் இருக்கும். நீங்கள் 10th 12th ஆர்ட்ஸ் டிகிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் இருக்கிறத செலக்ட் பண்ணிங்க. பிஇ பண்ணுற மாதிரி இருந்தால் சென்னைங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய தாலுக்கா என்ன, உங்களுடைய யூனியன் பாடி என்ன, பஞ்சாயத்து யூனியனா, டவுன் பஞ்சாயத்தான்னு கேட்குறாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து யூனியன் பஞ்சாயத்து யூனியன் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் வில்லேஜ் பேர் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பின்கோடு போட்டுக்கிட்டு அடுத்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்னான்னு கேட்குது. ஸ்டூடெண்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போயிடலாம். இதில் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் இதில் தான் நம்ம ஃபில் பண்ணணும். இதில் எஸ்எஸ்எல்சிக்கு கீழே எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிகிரிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா தான் பதிவு பண்ண முடியும். நம்ம இப்போ 10th பதிவு பண்ணுறோம். 10th செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன போர்டு அப்படின்னு கேட்குறாங்க. மெட்ரிகுலேஷனாக, ஸ்டேட் போர்டா, ஆங்கிலோ இண்டியனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டேட் போர்டுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். எந்த வருஷம் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிற இயர் கேட்குது. அதை போட்டுக்கிட்டு அடுத்து மீடியம், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமானு கேட்குறாங்க. அது எந்த மீடியமில் நீங்கள் படிச்சிங்களோ அதை போட்டுக்கலாம். அடுத்து மார்க், டோட்டல் மார்க்கில் 500 மார்க்கில் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணாவே கீழே ஆட்டோமேட்டிக்காகவே பெர்சன்டேஜ் கால்குலேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சரியாக இருந்தால் கண்டினியூ கொடுத்துடலாம். எது மிஸ்டேக் இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி பேஜ் வந்துடுச்சு. இது நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மெத்தடு. 10th வரையும் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் 12th டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆட் குவாலிஃபிகேஷன் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே 12th டிகிரி எது ஒன்று கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் செலக்ட் குவாலிஃபிகேஷனில் ஹெச்எஸ்சின்னு கொடுத்தீங்கன்னா 12th நீங்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மெத்தட்லேயே இதில் அப்ளை பண்ணிக்கலாம்.
என்ன போர்டு, எந்த வருஷம் படித்தாங்க, மீடியம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, மார்க்ஸு, சர்டிஃபிகேட் நம்பர் இதுதான் கேட்கும். ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டிகிரியும் அதே மெத்தட் தான். எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாங்க, எந்த வருஷம் முடித்தாங்க, எந்த மீடியமில் படித்தாங்க, குவாலிஃபிகேஷன் என்ன, மேஜர் சப்ஜெக்ட் என்ன, டிகிரியில் வந்து என்ன பெர்சன்டேஜ், இந்த மெத்தடில் வந்து போட்டுக்கிட்டு ஆடுன்னு கொடுத்தா இது வந்து ஆட் ஆகிடும். அதே மாதிரி இதில் டெக்னிக்கல் கோர்ஸு, டைப் ரைட்டிங்கு, டிரைவிங்கு எதாக இருந்தாலும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் தான் வந்து டிஎன் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணுற மெத்தட் இதுதான். இதில் வந்து இந்த ஐடி பாஸ்வேர்டுங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் ஒரு வாட்டி இதை வந்து ரினியூவல் பண்ணிக்கணும். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கங்க. நன்றி.